இது வந்து கிரகலட்சுமி. இது வந்து நம்ம வாசப்படி உள்ள பாருங்க, கதவு திறக்கல பாருங்க, உள் பக்கமாக நம்ம வீட்டுக்குள்ளார வர்ற மாதிரி இது பாருங்க, படியில் இறங்கி இறங்குற மாதிரி இருக்கு பாருங்க. இது மாதிரி உள்ள அமைப்பில் வாங்கி நம்ம வீட்டில் வச்சோம்னா நம்ம வீடு கட்டுவோம். இது வந்து ஒரு ஐதீகம், அது மாதிரி வைக்கிறது. கிரகலட்சுமி பேர் கிரகலட்சுமி. ஹாய் கைஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து என்ன டிஃபன் செய்ய போகிறோம்? உங்களை காலையில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஃபில்ட்ரு தண்ணி ஏற்ற போகிறேன், காஃபி குடிக்க போகிறேன். ராகி சேமியா, ராகி சேமியா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கோம், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்களும் பார்த்துங்க. கொட்டுறோம். இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பச்சை தண்ணி தான் ஊற்றணும், வெந்நீர் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்க, வெந்நீர் ஊற்றிங்கன்னா வீணாக போயிடும். நல்லா மூழ்கிற அளவு பச்சை தண்ணி ஊற்றி வச்சுங்க. 1 நிமிஷம்தான் ஊறணும். 1 நிமிஷம் ஆயிட்டு இதை இப்போ நல்லா இதை ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடுறோம். வேக வச்சுருக்கேன், வச்ச மீன் குழம்பு. இட்லி அடுப்பில் வந்து இட்லி பண்ண வச்சுருக்கேன். இதுக்குன்னு ஒரு பிளேட் இருக்குது, இருந்தாலும் இன்னுமே அதை நான் எடுக்கலை. இட்லி அடுப்பில் வந்து கொதிச்சிட்டு தண்ணி ஏறிடும்னு இது ஒரு இட்லி தட்டு சும்மா வச்சுருக்கேன். இந்த இட்லி தட்டில் அதை எடுத்து நல்லா அப்படியே உளுத்து விட்டுக்கணும். இதே 5 நிமிஷம் வேகணும். நிமிஷ கணக்கு ரொம்ப முக்கியம், பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். 5 நிமிஷம் ஆகிட்டு எடுக்கிறோம். ரெடி ஆகிட்டு பொல பொல பொலன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுக்கிறோம். பாருங்க, இதை நம்ம உப்புமா தாளிச்சிக்கலாம், சர்க்கரை வெல்லம் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நூடுல்ஸ்ன்னு கொடுக்கலாம். அது நீட் அண்ட் டம்மா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், ஓகே, அதை பார்த்துங்க. நீங்கள் இதெல்லாம் போட்டு தாளித்து வெங்காயம்